அற்புதமாகிய அருப்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருப்பெரும் சுடரே, அருமறை தேடிடும் அருமறை தேடிடும் கருணையன் கடலே, நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நீ, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன். பிளான் பண்ணிட்டு வந்தா பாட முடியாது. இவங்க இன்னைக்கு பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, முருகன் பாட்டை பாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கையில போனும் இல்லை, என் உதவியாளர்கிட்ட தான் போன் இருக்கு. உடனே எடுத்து இதை படிக்கிறதுக்கும் மனப்பாடம் செய்யறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லை. என் நினைவிலிருந்து நான் பாடுகிறேன். என் நினைவு அடுக்குகளில் இருந்து இந்த பாட்டை நான் பாடுகிறேன். அதனாலதான் இடையில கொஞ்சம் தடுமாறிச்சு லைனு. பாட்டு பாடலாம் பாடிடலாமே. என் நினைவிலிருந்து நான் பாடுகிறேன். என் நினைவுக்குள்ள எப்படி முருகன் வந்தார், என் நினைவுக்குள் எப்படி டிஎம்எஸ் மிகச் சிறப்பாக பாடிய கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்கிற பாட்டு என் நினைவில் எப்படி ஏறியது. நான் சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவனா, இந்து மதத்தை சார்ந்தவனா? நான் இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். எனக்குள் எப்படி இந்த பாட்டு வந்தது? ஏன்னா நான் இளம் வயதில் காலையிலேயே திருக்கோயில்களில் என் ஊரை சுற்றி என் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் போடப்படுகிற பாடல்களை கேட்டு கேட்டுத்தான் விழித்தேன், எழுந்தேன், வளர்ந்தேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் போடப்படுகிற பாடல்களை கேட்டுத்தான் விழித்தேன், எழுந்தேன், வளர்ந்தேன். இசைமுரசு நாவூர் அணிவார்களுடைய பாடல்களை கேட்டுத்தான் விழித்தேன், எழுந்தேன், வளர்ந்தேன். எல்லாம் உள்ளுக்குள் இருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் தனித்துவம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறீர்களே, இதுதான் தமிழ்நாடு. இதெல்லாம் சமய நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, சமய நம்பிக்கை இல்லாத தலைவரால் முன்னெடுக்கப்பட்ட இயக்கம் அல்லவா திராவிட இயக்கம். பெரியார் கடவுள் மறுப்பாளர் அல்லவா, கருப்பு சட்டை போட்டவர் அல்லவா. அவருடைய நிலைப்பாடு வேறாயிற்று. அவருடைய நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் அவர் எப்படிப்பட்ட மாண்போடு நடந்து கொண்டார். கடவுள் வாழ்த்து பாடும்போது எழுந்து நின்று மரியாதை கொடுத்தார் தந்தை பெரியார். தன் வீட்டில் தங்க நேர்ந்த சுத்தானந்த பாரதி பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்னபோது தன் வீட்டு அறையை ஒதுக்கி கொடுத்தார் பெரியார். தன்னுடைய நண்பர் டி.கே.சி. வசியமணியினுடைய 60ஆம் கல்யாணத்திற்காக முருகன் கோயிலுக்கு சென்றார் பெரியார். தன்னுடைய நண்பர் திருவிக்கா மறைந்த போது அந்த இறுதி நிகழ்வு நடக்கிற இடத்திற்கே போய் தன்னுடைய தோழர்களை விட்டு இறுதி நிகழ்வுகளை செய்யுங்கள், அவருக்கு மரியாதை செய்யுங்கள், ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று பெரியார் சொல்லுகிறார். தோழர்கள் ஏற்பாடு செய்ய போகிறார்கள். அப்போது தமிழறிஞர் ஞான சம்பந்தன் அவர்களும் தமிழறிஞர் மூவா என்கிற வரதராசன் அவர்களும் பெரியாரிடம் வந்து, ஐயா அவருக்கு சைவ முறைப்படி இறுதி சடங்கு செய்யணும், திருமந்திரங்கள்லாம் ஓதி அவரை நாங்கள் அனுப்பி வைக்கணும், எனவே நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன போது தாராளமாக செய்யுங்க என்று சொல்லி திருவிக்கா இறுதி சடங்கில் மந்திரங்கள் திருமந்திரங்கள் ஓதப்படும் போது எழுந்து நின்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய தலைவர் பெரியார். இந்த மரபு எங்களுடைய மரபு. இப்படிப்பட்ட மரபு மதங்களுக்கிடையிலும் நல்லிணக்கம், சமயங்களுக்கிடையிலும் நல்லிணக்கம்,
சமயங்களே வேண்டாம் என்று சொன்ன அந்த தலைவர்களும் ஒரு நல்லிணக்கத்தை தான் நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மரபு நமக்கு இருக்கிறது.